நான் பேசின செய்தி இப்படியாக, அன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருந்ததான ஒரு மனுஷன், அவருடைய பெயர் சவுல். அவர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதான நேரத்தில் அவருடைய பெயர் பவுலாக மாறினது. அந்த மனுஷன் எருசலேமில் இருந்த சபைகளெல்லாம் துன்பப்படுத்தி ஆயிற்று. இப்போ தமஸ்குவில் இருந்த சபைகளை துன்பப்படுத்துவதற்கு அவர் பிரயாணமாய் வர்றதான நேரத்தில் மத்தியானத்தில் சூரிய பிரகாசத்தை விட ஒரு பெரிய வெளிச்சம் சவுலை வந்து தொடுகிறது. சவுல் கீழே விழுகிறார். கீழே விழுந்த உடனே அவரை பார்த்து கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்கிறார். அப்போ அந்த சவுலை சந்தித்த இயேசு யார் என்கிற தலைப்பின் கீழில் போன 2 நாட்களாக 5 காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். சவுலை சந்தித்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு யார் என்றால் எந்த பாவியையும் மன்னிக்க விரும்புகிறார். அது ஒரு வாட்டி கூட சொல்லுகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு ஆத்மா கூட வந்து நம்மத்தில் நன்றி சொல்ல முடிந்தது. புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். சரிதானா இல்லையா? எந்த பாவியையும் என் கர்த்தர் மன்னிக்க நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் சிட்சிக்க விரும்பல, ரட்சிக்கவே விரும்புகிறவராக இருக்கிறார். யாரை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சபையை பாழாக்கிறார்களோ அவர்களை கொண்டே ஆண்டவர் சபையை கட்ட பண்ண அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அவர்களை பிரித்தெடுக்கிற ஆண்டவர் என்று நம்ம தியானித்தோம். நேற்றைய தினத்தில் அவர்களோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறது என்று தான் தொடர்ந்து தெரிகிறது, எங்கே முடிகிறதுன்னு எனக்கு தெரியல. யாரும் கூட்ட முடிகிறது வரைக்கும் வாட்சையோ மொபைலே பார்க்கக்கூடாதுன்னா அது பாஸ்டர் என்ன ஆத்மாவே போடுவாங்க, உங்கள் ஆத்மாவை இப்போ வீட்டுக்கு போயிடும். கரெக்டாக அது வரைக்கும் எல்லாரும் கம்மன் இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த வலது கரத்தை ஒன்று அப்படியே அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா? சரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சவுலை சந்தித்ததான இயேசு யார் அப்படின்னு கேட்டால் அநேக காரியங்களை சொல்லலாம். அவரே இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். என்ன அறிமுகப்படுத்துகிறார் என்றால் சபைக்கு தலைவராகிய கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்துகிறார். பல காரியங்களை அறிமுகப்படுத்துகிறார். அதெல்லாம் நமக்கு பேசுவதற்கு நேரம் இல்லாதபடினால இன்றைக்கு நான் நேரடியாக பவுலை விழத்தள்ளின இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் என்றால் திரும்பவும் வருகிறவர் என்பதை புரிந்து கொண்டார். நான் சொல்லுகிற எல்லாம் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி ஒன்று ஒன்றா முதல்ல நான் சொல்லணும், 2வது நீங்கள் சொல்லணும். இல்லை வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரட்சகர். கேட்டுற போது கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லி பாருங்க. இருக்கு இல்லையா எவ்வளவு? 2 இயேசு மணவாளன், 3 இயேசு ராஜா, 4 இயேசு நியாயாதிபதி. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 இயேசு. அப்படியே சவுண்ட் அப்படியே ரிவேர்ஸில் போகுது. சரி போட்டு போக கொஞ்சம் வந்துடும். ஆண்டவர் வருத்திடுவார். அந்த கிருபையெல்லாம் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இயேசு ரட்சகர் என்பதை உங்களுக்கு சொல்லு. இயேசு கிறிஸ்து ரட்சகர்னா இன்னைக்கு எத்தனாம் தேதி? 23. 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ராத்திரி 8:15 மணி வரைக்கும் இயேசு ரட்சகராகவே இருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த பாவிகளையும் ரட்சிக்கிற ரட்சகராக இருக்கிறார். இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை சேர்த்து கொள்ளக்கூடிய மணவாளனாக மத்திய வானத்திலே வரப்போகிறார். அதுக்கு அப்புறமாக 7 ஆண்டுகள் கழித்து பரஸ்யமாக இந்த உலகத்தில் பூமியில் இறங்கி வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்கிற ராஜாவாக வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். 1000 வருஷத்துக்கு பிறகு வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த 4 காரியத்தை எனக்கு நான் பேசுவேன். எங்கே முடியுதோ அங்கே. 1 தான் முடியும்னா 1ல் முடிச்சிடும், 2னா 2ல் முடிச்சிடும். நம்ம எங்கே வர போகுதுன்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக இப்போ 2 நாட்களும் ஏறக்குறைய பேசி வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறார்.
இந்த 3வது நாள் செய்திக்கு இந்த சத்தத்தை உள்ளேயும் வெளியும் என்று கேட்கிற அத்தனை பேரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், மொத்தம் 66. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷ காலம். அந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாவதாக இந்த உலகத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணினது யோவான் ஸ்நாபகனாக்கும். இப்படி யோவான் ஸ்நாபகன் இயேசு இந்த பூமியில வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். எல்லாரும் என்ன கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எந்த கோத்திரத்திலே பிறப்பார், எந்த ஊரிலே பிறப்பார், எந்த இடத்திலே பிறப்பார், யாருடைய வயிற்றிலே பிறப்பார், அத்தனையும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் இயேசுவை இப்பொழுது நான் முதலாவது உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்டிருந்தது என்றாலும் பழைய ஏற்பாட்டிலேயும் ஒரு கதாநாயகனை காட்ட முடியும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலேயும் இயேசுதான் கதாநாயகன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகங்களிலேயும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு இயேசுவை பார்க்க முடியும். உதாரணமாக 1-2 உங்க கண்ணுக்கு முன்னால் வைக்கிறேன். 1, ஆதியாகம புத்தகத்தில் ஸ்திரீயின் வித்தாக நமக்கு இயேசுவை பார்க்கலாம். யாத்திராகம புத்தகத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசுவை பார்க்கலாம். லேவியராகம புத்தகத்திலே மகா பெரிய ஆசாரியனாக இயேசுவை பார்க்கலாம். எண்ணாகம புத்தகத்திலே யாக்கோபிலிருந்து உதிக்கிற ஒரு நட்சத்திரமாக நமக்கு இயேசுவை பார்க்கலாம். உபாகம புத்தகத்திலே இனி எழும்ப போகிற ஒரு தீர்க்கதரிசியாக நமக்கு இயேசுவை அங்கே பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகத்திலே யுத்தத்தில் வல்லவராக இயேசுவை பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே இனி வெளிப்படுகிற நல்ல நியாயாதிபதியாக பார்க்கலாம். ரூத்தின் புத்தகத்திலே நல்ல போவாசாக பார்க்கலாம். மொத்தத்தில் பழைய ஏற்பாட்டிலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு மறைந்திருந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இயேசுதான் கதாநாயகன், இயேசுதான் கதாபாத்திரம். இனி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்திலே பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? யாக்கோபு தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறதான நேரத்தில் யூதாவை பார்த்து சொன்னான், சமாதான கர்த்தர் உன்னிலிருந்து புறப்படுவார். அப்போ இயேசு யூதா கோத்திரத்திலே பிறக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. யூதா கோத்திரத்திலே இயேசு பிறந்தார். மீகா தீர்க்க தரிசி சொன்னார், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமே உன்னிலிருந்து ஆளுகிறவர் வெளிப்படுவார். அப்ப இயேசு பெத்லெகேமிலே பிறக்க வேண்டும். அப்படியே இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி கன்னிகையுடைய வயிற்றிலே இயேசு பிறக்க வேண்டும். கன்னிகையுடைய வயிற்றில் அப்படியே பிறந்தார். சகரியா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே 9:9 சொன்னார், நம்முடைய ராஜா கழுதை குட்டியின் மேல பவனி வருவார் என்று சொன்னார். அப்படியே இயேசு கழுதை குட்டியின் மேல பவனி வந்தார். சங்கீதக்காரன் சொன்னார், இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்படுவார். அதே போல 2 கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்ளனை போல அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டவராக இருந்தார். அதே சங்கீதக்காரன் சொன்னார், அவருடைய வஸ்திரங்கள் சீட்டு போடப்படும் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் சீட்டு போடப்பட்டன. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னார். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 பேருடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. இயேசுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. வசனம் அப்படியே நிறைவேறினது. சங்கீதக்காரன் சொன்னார், உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண விடமாட்டீர் என்று சொன்னார். என் கர்த்தர் பரிசுத்தரின் அழிவை காண விடாமல் 3வது நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். இதே சகரியாவின் புத்தகத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 அல்ல, 32 அல்ல, அப்படியே 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். இவைகள் அத்தனையும் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டவைகள், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவைகள், சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறினது. உண்மையானால் பழைய ஏற்பாட்டில்
இயேசு திரும்ப வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் நிச்சயமாக நடக்கும். புரிகிறவங்க இருக்கிறீங்களா? புரிகிறவங்க இருக்கிறீங்களா? உங்க கையை வேர்த்தி வர ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கல. திரும்பவும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே நான் இப்ப நிற்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இயேசுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது, அப்படியே நடந்தது. மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, அப்படியே நடந்தது. எந்த இடத்திலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது, அப்படியே நடந்தது. இவையெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது, நடந்தது உண்மையானால் இனி இயேசு இரண்டாவதாக வருவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நிறைவேறும், நிச்சயமாகவே நிறைவேறும். இனி பழைய ஏற்பாட்டிலே இயேசுடைய இரண்டாவது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 1-2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஆதியாகம 5வது அதிகாரத்திலே வாழ்ந்ததான ஏனோக்கு, அவருடைய பிரசங்கம் ஆதியாகமத்தில் இல்லை, பைபிளிலேயே முதலாவதாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு திரும்ப வருவார் என்பதை முன்குறித்தவர் ஏனோக்காக்கும். அவருடைய பிரசங்கம் புதிய ஏற்பாட்டிலே யூதாவின் புத்தகம் 14-15 வசனங்களில் இருக்கிறது. 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தார். அந்த வசனம் இன்னும் நிறைவேறவில்லை, சீக்கிரமாக நிறைவேற போகிறது. தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனாக, 10 பிள்ளைகளையும் ஒரே நாள் மரிக்க கொடுத்தவராக, தன் கரம் பிடித்த மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறதான நேரத்திலையும், ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் அவரை காயப்படுத்தினதான நேரத்திலையும், பருக்கள் நிறைந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வெளிப்பாடு உண்டு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல வந்து நிற்பார். அவருக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மீட்பர் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, இரட்சகர் என்றாக்கும் அர்த்தம். இரட்சகர் ஒருவர் தான் உண்டு, நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜா ஒருவரே. ஏனென்றால் பாதாளத்துக்கு நேராக போகிற ஒருவரை தூக்கி எடுப்பதற்கு அதிகாரம் படைத்த ஒருவர் உண்டு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு ஒருவரே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட போவதும் அல்ல. இரட்சகர் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, நான் செய்திக்குள்ளாக இன்னும் வரவில்லை, முன்னுரையத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோபு சொல்கிறார் பூமியின் மேல வந்து நிற்பார்னு சொல்லி. ஏனோக்கு சொன்னார் 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார். இவர் சொன்னார் பூமியின் மேல வந்து நிற்பார். சகரியா 14:4 இருக்கிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் ஒலிவமலையிலே வந்து நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை கிழக்கு மேற்காக 2ஆக பிளந்து போகும். சகரியா 14:5 கடைசி 3 வரியில இருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவரீரோடு சகல பரிசுத்தவான்களும் வருவார்கள். எல்லாரும் இப்ப என்ன கவனிச்சுக்கிடுங்க. நான் இது என்னுடைய பிரசங்கத்துக்குள்ள நான் இன்னும் போகல, முன்னரே சொல்கிறேன். நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இயேசு வருவாரா? இயேசு வருவார், இயேசு பரஸ்யமாக வருவார் என்பதை தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவங்க ஒன்று கையை உயர்த்தி வரல, ஏலியா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பரஸ்யமாக 1000 பரிசுத்தவான்களோடு வருவார், தேவரீரோடு சகல பரிசுத்தவான்களும் வருவார். தேவரீர் அவர் வந்து பூமியின் மேல வந்து நிற்பார். இந்த பரஸ்ய வருகை தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் சவுலை சந்தித்த இயேசு கிறிஸ்து சவுலுக்கு வேறொரு ரகசியத்தை இப்பொழுது வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த ரகசியத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 52 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும்,
அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்தது? இயேசு பரசியமாக வருவார். இப்போ மத்தியானத்தில் வெளிச்சத்தில் தள்ளி போட்டாரே அவர் கிறிஸ்து. அவரை இவர் அண்டிக்கொள்ள அவரை சேவிக்க அவருடைய பிரசன்னத்தை உணர யாருக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியத்தை ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது என்ன ரகசியம்? நான் பரசியமாக வருவதற்கு முன்பாக தெய்வ சபையை ரகசியமாய் சேர்ப்பதற்காக நான் வருவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கையும் புரிந்து கொள்ளுதலும் இருக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு கம்பீர சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கம்பீர சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசு யார் என்றால் பவுலை கேட்டார். அவர் சொல்லுவார், இந்த காலத்தில் பவுல் இருந்திருந்தா அவரை கேட்டு, ஐயா உங்களை அன்னைக்கு விளத்தல்ல இயேசு யாருன்னு கேட்டார். அவர் சொல்லுவார், நம்மை திரும்பவும் மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ள வருகிற இயேசு ராஜான்னு சொல்லுவார். இதை தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4:16-17 இப்படி சொல்லுகிறார். வாசிக்க வேண்டாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நான் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எல்லாரும் கவனிங்க. இப்பொழுது நான் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். பவுலுக்கு வெளிப்படுத்தின இயேசு யார்? சபையை சேர்ப்பதற்காக வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தைரியமாக சொல்லுகிறோம். ஒரு முறை கூட சொல்லுகிறோம், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சரித்திரத்தை 2ஆக புரட்டினார்கள். சரித்திரம் கிமு கிபி என்று சரித்திரத்தை புரட்டி போட்ட சரித்திர புருஷனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்தை செய்தவர். 3.5 ஆண்டு கால ஊழியத்திலே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த கிரியைகளினாலும் தான் தெய்வகுமாரன் என்பதை பிரத்யட்சமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர். பாவிகளுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தவர். மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3வது நாளிலே உயிரோடு கூட எழுப்பினவர். உயிர் தெழுந்த 40வது நாளிலே 11 சீசர்கள் கண்கள் காண எடுத்துக் கொள்ளப்பட்டவர். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர். இதோ சொல்லுகிறார், இனி காலம் சொல்லாது, சீக்கிரமாய் சபையை சேர்க்க வரப்போகிறேன். அதுதான் ரகசியம், அதுதான் ரகசியம். இனி இயேசு வருவாரா வரமாட்டாரா? எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிலர் சொல்லுகிறாங்க இயேசு வரமாட்டார்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இயேசு வரமாட்டாரா இருக்கலாம். எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு இயேசு கண்டிப்பாக வருவாருன்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? அந்த கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கிட்டு. அதாவது இவ்வளவுதான் நம்பிக்கைன்னா சந்தேகம்னாக அர்த்தம். முழுசா நம்பினா நல்ல முழுசா கைங்க. எனக்கு இயேசு கண்டிப்பாக வருவார்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே கையை வச்சுக்கோங்க. இப்போ கேட்குறேன், இயேசு வந்தால் எத்தனை கை போகும்? என்ன மெதுவாக இஞ்சிஞ்சா கீழே வருது? சரி சரி, கையை கீழே போடுங்க. இப்போ இயேசு வருவார். நான் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறேன், இயேசு வருவார் என்பதற்கு ஆணித்தரமான ஆதாரங்களை நான் உங்களுக்கு 1-2 உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. 1-2 உங்களுக்கு சொல்லுங்க. இயேசுடைய 2வது வருகை எவ்வளவு முக்கியம், அல்லது சபையை சேர்த்துக் கொள்கிற மணவாளனாக வருகிற வருகை எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் 4 பேர் சுவிசேஷம் எழுதினார்கள். யாரெல்லாம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. 4 பேர் சுவிசேஷம் எழுதினாங்க. இதில் 2 பேர் தான் இயேசுடைய பிறப்பை சொன்னாங்க. யாரெல்லாம்? மத்தேயும்
லூக்கா. ஆனால் 4 பேரும் இயேசுடைய மரணத்தையும் இயேசுடைய 2வது வருகையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் இயேசுடைய 2வது வருகை ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்போ இல்லை. இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வர்றேன் பாருங்க. இயேசுடைய 2வது வருகை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தது ஒரு தூதனாக்கும். ஒரு தூதன், காபிரியல் என்கிற ஒரு தூதன் மரியாளுக்கு வீட்டில் வந்து சொன்னான், மரியாளே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பிறப்புகள். அந்த ஆள் அங்கேருந்து நேர யோசேப்புக்கு வீட்டு போனார். அங்கேயும் சொன்னார், உனக்கு மனைவியை சேர்த்துக்கொள்றதுக்கு ஐயங்கொள்ளாது. பிறப்பை குறித்து சொல்லுவதற்கு ஒரு தூதனாக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான நேரத்தில் வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் இறங்கி வந்தனர் என்று சொல்கிறார்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அப்படியே வருவார். 2வது வருகையை குறித்து சொன்னது 2 பேராகும். ஆகையினால இயேசுடைய 2வது வருகை ரொம்ப முக்கியப்படுத்தி நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். இனியும் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு என்று சொன்னேன். 260 அதிகாரங்கள் உண்டு. 260 அதிகாரத்தில் 300க்கு மேற்பட்ட வசனங்கள் இயேசுடைய 2வது வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புரிகிறது போல சொல்லணும்னா, 260 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுகிற ஒரு ரோடில் 300 முறை எச்சரிக்கை என்று போர்டு வைத்திருந்தும் அதற்கு செவி சாய்க்காமல் போகிறவர்கள் கண்டிப்பாக ஆபத்தில் அகப்படுவார்கள். 27 புத்தகம் 260 அதிகாரத்தில் 300க்கு மேற்பட்ட வசனங்கள் இயேசுடைய 2வது வருகை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறபடினால நாங்கள் ஒன்று கூட சொல்லுகிறோம், என் கர்த்தராகிய இயேசு நிச்சயமாகவே வருவார். கண்டிப்பாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். ஹல்லேலூயா. சரி, இனி அடுத்த கேள்வி, இயேசு வருவதற்கு காலமாகி விட்டதா? அடுத்த கேள்வி பதிலா நான் வர்றேன். இயேசு வருவதற்கு காலமாகி விட்டதா என்று கேட்டால், எங்களுடைய கணக்குப்படி ஏறக்குறைய காலமாகி விட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போதே சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டார். இயேசுவை அடையாளங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர் முதல்ல சொன்னார், ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், உபத்திரவம் பெருகும், அநேகர் கொலை செய்யப்படுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளாலும் பிள்ளைகள் பெற்றோராலும் காட்டி கொடுக்கப்படுவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகர் வஞ்சிப்பார்கள், அக்கிரம மிகுதியாகும், அன்பு தணிந்து போகும், பாழாக்கருடைய அருவருப்பு, சூரிய நிலை மாற்றம், சந்திர நிலை மாற்றம், சமுத்திரத்தின் அலைகள் முழக்கமாக இருக்கும், நட்சத்திரத்தில் மாற்றம், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல. இதெல்லாம் பட்டியலிட்ட ஆண்டவர் வாசற்படியண்டில் வந்திருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. மாறாக, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள், இவைகளை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாக வாசற்படியண்டில் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த பைபிளை பலமுறை வாசித்திருக்கிறேன். இந்த பைபிளில் இருந்து இயேசுவுடைய 2வது வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம் ஒன்றை எனக்கு சொல்லும் என்று நீங்கள் யாராவது கேட்பீர்களே ஆனால், அல்லது இயேசு திரும்ப வருவார் என்று நீர் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு மிக முக்கியமான அடையாளம் என்னவென்று கேட்டால், நான் உங்களுக்கு சொல்லுகிற பதிலை உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், வேறு ஒரு தலைமுறையிலையும் நடக்காத அடையாளம் நம்முடைய தலைமுறையில் தான் நிறைவேறுகிறது. அந்த அடையாளத்துடைய பேர் தான்
அத்தி துளிர்க்கிறதை காணும் போது அவர் சமீபமாக வாசற்படி எண்ணிலே வந்திருக்கிறார். அத்தி துளிர்க்கும், இது தான் மிக முக்கியமான அடையாளம். எல்லாரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பான மிக பிரதானமான அடையாளம் அத்தி துளிர்க்கும். அதுதான், அது சம்பவிக்கும் போது அவர் வாசற்படி எண்ணிலே வந்திருக்கிறார். இந்த மைதானத்துடைய வாசற்படி எண்ணிலே வந்தால் என்ன அர்த்தம்? வந்தேன், காரை நிப்பாட்டினேன், எடுக்க வேண்டியதை எடுத்தேன், வாசல்ல வந்தேன், இனி எனக்கு எடுக்க வேண்டியது ஒன்றுமில்லை, இனி எடுக்க வேண்டியது இங்கே இருந்து சிலதை எடுக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம், என்றுதானே அர்த்தம். இப்போ ஆண்டவராக இயேசு எங்கே என்று கேட்டால் தைரியமாக சொல்ல முடியும், சபைக்கு வாசற்படி எண்ணிலே வந்து நிற்கிறார். சபையை சேர்ப்பதற்காக வாசற்படி எண்ணிலே வந்திருக்கிறார். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். அப்ப அத்திமரம் என்றால் என்ன அப்படி என்று கேட்டால், அத்திமரம் என்றால் நாம் இன்றைக்கு பார்க்கிற இஸ்ரேல் தேசம்தான் அத்திமரம். ஏன் அத்திமரம்? யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்தால் நேரமாகிவிடும். பிளீஸ் தயவு செய்து என்னை கவனியுங்கள். நான் ஏதாவது சொல்லுவதிலே சந்தேகம் இருந்தால் முடிந்த பிறகு என்னிடத்திலே வாருங்கள். நான் பேசுவதுடைய சந்தேகத்தை தீர்த்து விட்டு தான் போவேன். என்னை கவனியுங்கள். ஏன் அத்திமரம் என்றால் இஸ்ரேல் தேசம்? யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அத்திமரம் என்ற தேசத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினால் அத்திமரம் இஸ்ரேல் என்கிற தேசத்தை காட்டுகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அத்திமரத்தில் முதற்தரம் பழுத்த பழங்களை போல உங்களை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். ஆபிரகாமை கண்டுபிடித்ததை அத்திப்பழத்திலிருந்து வந்த முதற்தரத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். ஆகையினால் ஆபிரகாமுடைய வம்சம்தான் இஸ்ரேல் என்கிறதான ஜனம், இஸ்ரேல் என்கிறதான தேசம். ஆகையினால் இஸ்ரேல் தேசம் தான் அத்திமரம். இன்னைக்கு யுத்தம் நடக்குதே, அந்த இஸ்ரேல் தேசம் தான். சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். எனக்கு இதை குறித்து மட்டும் பேசணும். நாம் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் இருந்தாதான் இஸ்ரேலை குறித்து ஓரளவாவது பேச முடியும். என்றாலும் 10 நிமிடத்திலே பேசுகிறேன். நான் இதை மேடையில பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு அடையாளங்களை கண்டும் உணர்வில்லாத ஒரு ஜாதி நம்முடைய ஜாதி தான். இவ்வளவு அடையாளங்களை கண்டும் ஆண்டவர் வேண்டாம் என்று நடக்கிறவர்கள் நம்முடைய கூட்டம் தான். இவ்வளவு அடையாளங்கள் நடந்தும் திரும்பவும் பாவத்தில் இருக்கிறது நம்முடைய மக்கள் தான். ஆகையினால நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பேசுகிறேன், கவனிங்கள். என்னவென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அத்திமரம். இயேசு சொன்னார், இது கடைசி காலத்தில் திரும்பவும் துளிர்க்கும் என்று சொன்னார். திரும்ப துளிர்க்கணும்னு சொன்னா இந்த அத்திமரம் எங்கேயோ வைத்து பட்டு இருக்கணும். என்னதானே திரும்ப துளிர்க்கணும்? சொல்லுகிறேன், புரிகிறது போல சொல்லுகிறேன். ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக், அவருடைய மகன் யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள் 12 பேர் கோத்திரம், 70 பேராக எகிப்து தேசத்துக்கு போனவர்கள். 430 வருஷத்தில் 6 லட்சம் புருஷர்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு சேனையாக எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கையிலே கொடுத்து கானான் தேசத்திலே கொண்டு போய் வைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார், வழி விலகி போனார்கள். ராஜாக்களை கொடுத்தார், வழி விலகி போனார்கள். தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொடுத்தார், வழி விலகி போனார்கள். கடைசியாக இயேசு சொன்ன ஒரே உவமையில மொத்தத்தை மடக்குகிறேன். ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தை நாட்டி காலம் வந்தபோது கனி கொடு வாங்குவதற்காக வேலைக்காரனை அனுப்பினார். அவர்களோ வேலைக்காரனை அடித்து உதைத்தார்கள். ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்கள். அடுத்த வேலைக்காரனை அனுப்பினார், அவனை நிர்வாணமாய் அனுப்பிவிட்டார். கடைசியில சொந்த குமாரனை அனுப்பினால் அவனுக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி சொந்த குமாரனாகிய இயேசுவை அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார். சொந்த குமாரனை அனுப்பி கொடுத்தால் அவர்களோ இவன் தான் சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை பிடித்து கொலை செய்தது போல இயேசுவை பிடித்து கொலை செய்தார்கள். இயேசுவை இவர்கள் தள்ளின, சுருக்கமாய் சொல்லுகிறேன், இயேசுவை இவர்கள் தள்ளினதினால கிபி 70வது ஆண்டில் அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் பட்டு போனது. கிபி 70வது ஆண்டில் ரோம சாம்ராஜ்யத்தை தீத்துராயன் ஆளுகை செய்கிறதான நேரத்தில்
எருசலேமை முற்றுகை போட்டான். எருசலேம் தேவாலயத்தை தீயிட்டு கொளுத்தினான். எருசலேமில் ஏறக்குறைய 4 லட்சம் பேரை கொன்றான். 90,000 பேருக்கு மேற்பட்டவர்களை சிலுவையில் அடித்தான். கர்ப்பிணிகளாக இருக்கிறவருடைய வயிறும் கீறப்பட்டது. குழந்தைகளை எடுத்து சுவரிலே மோதி அடித்தார்கள். எருசலேமிலே கிபி 70 இரத்தம் ஆறாக ஓடினது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே பவனி வந்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதது. அன்றைக்கு அவர்களுக்கு உணர்வில்லை. பிரச்சனை வந்த பிறகு உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. கிபி 70 1948 வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்களுக்கு தனி நாடு இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 ஆகஸ்ட் 15. இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது 1948 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதியிலே ஒரு சின்ன நாடாக அவர்களுடைய கரத்தில் திரும்பவும் கிடைப்பதற்கு உதவி செய்தார். 1948 அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் திரும்பவும் கொஞ்சம் துளிர்த்து வர ஆண்டவர் உதவி செய்தார். இவ்வளவும் புரிஞ்சவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். கம்பீர சத்தமா 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. இப்போ 1948 அவர்களுக்கு தேசம் கிடைத்தது. எனக்கு நிறைய காரியம் பேசணும்னு ஆசை. இந்த கிளாக்கை யாராவது கொஞ்ச நேரத்துக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பேசலான்னு சொன்னேன். இது ஓடுற ஓட்டத்தை பாருங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ இது துளிர்க்க ஆரம்பிச்சுச்சான். அவர்களை சுற்றிலும் 22 அரேபிய நாடுகள் உண்டு. 22 அரேபிய நாடுகள் உண்டு. இன்றைக்கு சிலர் அனுகூலமா இருக்கிறார்கள். அன்றைக்கு எல்லாரும் அனுகூலமாக இல்லை. அனுகூலமாக இல்லாத காலத்திலேயே அவர்களை எத்தனையோ முறை தகர்க்க வந்தும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறினார்கள். இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடியாக்கும். ஆனால் இஸ்ரேல் என்கிற தேசத்துடைய மக்கள் தொகை வெறும் ஒரே 1 கோடியாக்கும். தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் 8 கோடி, கேரளா என்கிற மாநிலத்தில் 4 கோடி பேர் இருக்காங்க, கர்நாடகா என்கிற மாநிலத்தில் 6.25 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்கிற தேசத்தில் வெறும் ஒரே 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள். வெறும் ஒரே 1 கோடி மக்களை இருக்கிற ஒரு சின்ன குட்டி நாடுங்க, சின்ன நாடுங்க. அந்த நாட்டில் நீளம் அதிகமான ரோடு வெறும் 440 கிலோமீட்டர் தான் நாட்டுடையது. அகலம் அதிகமான ரோடு வெறும் 135 கிலோமீட்டரை கொண்ட வால் போல கேரளாவை போல இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு. 1.5 வருஷமா யுத்தம் பண்ணியும் அசைக்க முடியாமல் நிற்பதற்கு காரணம் என் இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தம். இனி வசனத்தை உயர்த்தி பிடித்து சொல்லுகிறேன், யாராலும் அசைக்கவே முடியாது என்று சொல்லுகிறேன். அந்த நாட்டை யாராலும் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் சொன்னவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால இனி அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. இப்போ அமெரிக்காவில் அதிபர் யாரு கேட்கல, உங்க பேரா சொல்றீங்க? டொனால்டு ட்ரம்ப். இவருக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கர ஒரு ஒற்றுமை உண்டு. கேட்டீங்களா? இவர் வந்ததிலிருந்து எனக்கு பயங்கர ஒரு காரியத்தில் பயங்கர சந்தேகமாக. கமலா ஹாரிஸ் என்கிறதான அந்த அக்காலை தள்ளிவிட்டது இந்த கிழவர் என்னத்துக்கு அங்கே வந்தாருனாங்க. எனக்கு வந்ததுக்கு காரணத்தை சொல்கிறேன். நான் ஆண்டோட உங்களுக்கு சொல்கிறேன், புரியும்படியாக மெதுவாக சொல்கிறேன். 1948 நாடு கிடச்சிது. நாடு கிடச்சி 19 வருஷம். 1967 ஒரு யுத்தம் நடக்கு. 6 நாள் யுத்தம். நீங்கள் வீட்டில் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய வீடியோ அதில் இருக்கு. உலக வரைபடத்தில் இஸ்ரேலை இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை தொடங்கினாங்க. எதிரிகள் எகிப்து, சிரியா, ஜோர்டான் முதற்கொண்ட நாடெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணாங்க. இவர்களுக்கு பரலோக தெய்வம் துணையா இருக்கிறதுனால இவர்களை விட 10 மடங்கு அதிகமான இராணுவ தளவாடங்கள், விமான படைகள் எல்லாம் இருந்த பிறகும் எல்லாவற்றையும் ஒழிச்சு 6 நாளில் யுத்தத்தை இவன் முடிச்சு வச்சுக்கிட்டான். ஏனென்றால் கர்த்தர் இவர்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அந்த 6 நாள் யுத்தத்தில் தான் எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தை இவர்கள் பிடித்தார்கள். ஆனால் அன்றைய ஐக்கிய நாடுகள், UN சொல்றேன் இல்லையா, இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து இஸ்ரேலுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எருசலேம் பொதுவாக இருக்கட்டும், பாலஸ்தீனத்துக்கும் வந்து போகலாம், அது யூதர்களுக்கு வந்து போகலாம். 3 குரூப்புக்கு அது இன்னைக்கு முக்கியமான இடமாக்கும்.
இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் எங்க நபி அங்கிருந்து தான் போனார், ஆகையினால எருசலேம் எங்களுக்கு. யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஆபிரகாம் இங்கதான் பிள்ளைய பலியிட்டார், இது எங்களுக்கு. கூட சொல்றாங்க எங்க தாவீது ராஜா விலை கொடுத்து வாங்கினது, எங்க சாலோமன் இங்க ஒரு தேவாலயம் கட்டினது, ஆகையினால இது எங்களுக்கு. கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் விடவா செய்யும். எங்க இயேசு அங்க இருந்தா போனார், ஆகையினால அது எங்களுக்கு. ஆகையினால 3 பேரும் சண்டை போட்டு கிடக்கிறனால பார்த்தாங்க அது பொதுவாக அங்கே இருக்கட்டும். 50வது வருஷத்தில் லேவியராகம புத்தகத்தில் யூபிலி ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது வாசித்திருக்கிறீங்களா? வாசித்திருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூபிலி ஆண்டுன்னு சொன்னா இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 1967 கைக்கு வந்தது வாய்க்கெட்டாம போச்சு. அதுல இருந்து +50 போட்டு பாருங்க. 2017 இதே தாத்தா ட்ரம்ப் தான் அங்கே வந்தார். அங்க வந்தாரா அன்னைக்கு அவர் அறிவிச்சார். என்ன தெரியுமா அறிவிச்சார்? இஸ்ரேல் தேசத்துக்குடைய தலைநகரம் டெல் அவிவ் அல்ல எருசலேம் என்று அறிவித்தார். யூபிலி ஆண்டுல இழந்து போனது திரும்ப கிடைக்கிற 2017 எருசலேம் இவருடைய கைகளில் திரும்பவும் கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய வசனத்துக்காக தலைக்கு மேல கையை தட்டிய பாக்குறது ஆமென்னு சொல்லிருக்க பார்க்கலாம். ஆமென். இனி அடுத்ததா சொல்றேன். 1948 தேசம், 2017 தலைநகரம். இப்ப 2வதாக இவர் அங்க அதிபரா வந்ததுனால இனி அடுத்ததாக பெரிய எதிர்பார்ப்பு, தேவாலயம் கட்டப்படும். தேவாலயம் கட்டப்படும். தைரியமா சொல்றேன், தேவாலயம் கட்டப்படும். எப்படி பாஸ்டர் தேவாலயம் கட்டப்படும்? 2 வருஷத்துக்கு முன்னால் அங்க தேவாலயம் கட்ட ஆரம்பித்திருப்பார்களே. ஆனால் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இன்றைக்கு ஏறக்குறைய ஒழிச்சாச்சு. இப்ப இவர்களுக்கு அனுகூலமான ஆட்சி அமெரிக்காவில் வந்து ஆயிற்று. இப்போ இந்துக்களுக்கு கோயில் உண்டு, இஸ்லாமியர்களுக்கு மசூதி உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு ஜெப ஆலயங்கள் உண்டு, யூதர்களுக்கு கிபி 70வது வருஷத்தில் இடிக்கப்பட்ட தேவாலயம் இன்றைக்கும் திரும்ப கட்டப்படவில்லை. இப்ப எல்லாரும் என்னையே கவனிங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 10வது நாளில், பெந்தகோஸ்து என்கிற நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததான நேரத்தில் என்னையே கவனிங்கள். எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவாலயம் சாலோமன் கட்டின தேவாலயம் இன்றைக்கு இருக்குமே. ஆனால் இன்றைக்கு அந்த தேவாலயத்துடைய மதிப்பு 6 லட்சம் கோடி. தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த தேவாலயத்திலே ஆவியானவர் இறங்கி வராமல், அதே எருசலேமில் இன்னொரு பக்கத்தில் கூடியிருந்த 120 பேர் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டு இன்றைக்கு அளவும் உலக நாடுகள் முழுவதும் அந்த ஆவியானுடைய வல்லமையினால தெய்வ சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தெய்வ சபை பறந்து விரிந்து கொண்டே இருக்கிறது. இனி திரும்பவும் இந்த இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்பட்டு அங்கே ஒரு பலிபி ஒன்று பிரதிஷ்டை அன்றைக்கு ஒரு யாகம் என்று போடப்படுகிற நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக இங்கே இருக்கிற தெய்வ சபையை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக கர்த்தர் வரப்போகிறார். இவனும் புரிஞ்சவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவர்களுக்காக நன்றி, புரிகிறவர்களுக்காக நன்றி. நான் தைரியமா சொல்லுகிறேன், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்தகத்தில் எழுதி முடிக்கப்பட்ட சம்பவங்கள் இதா இன்றைக்கு நம்முடைய கண்கள் காண நடக்கும் போது நம்முடைய கண்களையும் தலையையும் ஏறெடுத்து பாருங்கள். இனி காலம் சொல்லாது நம்மை சேர்ப்பதற்கு ராஜா வரப்போகிறார். மகிமையின் ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. சவுலே, நான் யார் தெரியுமா? உன்னை விளத்தல்ல யார் தெரியுமா? உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர போறேன். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். அந்த ரகசியத்தை பெற்றவர் சொல்லுகிறார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அவர் இறங்கி வருவார். இனி சொல்றேன், இவனும் புரிஞ்சவங்க கர்த்தருக்கு கம்பீர சத்தமா ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேடையில் இருக்கிற யாரும் சொல்லலாம் கேட்டீங்களா? இந்த கீழே இருக்கிற எல்லாரும் கம்பீரமா ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அங்க ஆன் ஆகும். ஒரு வாட்டி கூட அந்த கம்பீர சத்தமா 2 கையை உயர்த்தி சொல்லி பாருங்க பார்க்கலாம். மொத்தத்தில் இவங்க தான் பாஸ் ஆனாங்க. சரி, கர்த்தர் உங்களையே ஆசீர்வதிப்பாராக. சரியா? நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நல்லா கவனிச்சுக்கிடு, நல்லா கவனிச்சுக்கிடு. இனி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வருகையை இதே பவுல் அழகா ஒரு பதத்தில் அழகா சொல்றாரு. அதே 2 தெசலோனிக்கர்கள் எழுதின புத்தகத்தில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சரி, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:2. ஒருத்தங்க எடுத்தவங்க சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய். எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை ஒன்று பிடிங்க பார்க்கலாம். ஒன்று பிடிங்க. என்ன கோபம் இல்லை, இன்னைக்கு மட்டும் நாளைக்கு இங்கே வந்து யாரையும் தேடி பார்த்தா பிடிக்க முடியாது. எல்லாம் பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. இரவிலே அங்கே பிடிச்சிட்டு இங்கே பார்த்து அங்கே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் இயேசு வருவார். ஆயத்தந்தானா? பதிலும் கேளுங்க, என்னன்னு கேளுங்க. சிலர் எப்படி ஆயத்தம் எங்க தெரியுமா? இங்க கன்வென்ஷன் நடக்கும்போது ஆயத்தமா இருப்பாங்க. எப்படி தெரியுமா? இயேசு வந்தா எத்தனை பேர் பரலோகம் போகணும், உடனே எல்லாரும் கையை வைத்துவாங்க. சிலர் இப்படி பார்ப்பாங்க, வாவா போவாளா, பின்ன நானும் போவேன், நானும் கையை வைப்பேன். அவனே போவானா, பின்ன நம்ம கை வைத்திரோன். இதாக இந்த காலத்து ஆயத்தம். இப்ப இயேசு எப்படி வருவார் எல்லாரும் சொல்லுங்க. இதுக்குதான் சொல்ல வச்சேன். நான் சொன்னா மறப்பீங்கன்னாக்க உங்களை சொல்ல வச்சது. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி வருவான்? தேமானூர்ல திருடன் உண்டா? ஒன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எங்கே இருந்தோ எனக்கு காதில் உண்டுன்னு சவுண்டு கேட்டு அந்த ஆளை காட்டிக்கிட்டு தர மாட்டேன். மொத்தத்தில் உண்டுன்னு எனக்கு பதில் வந்தாச்சு. சரி, இப்போ திருடன் வருகிற விதமாக இயேசு வருவார். இப்போ இயேசு திருடன் வருகிற, நான் இதை ஏறக்குறை இதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். திருடன் முதல்ல எந்த நேரத்தில் வருவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ராத்திரி. அது உங்க ஊர்ல உள்ளவன். எங்க ஊர்ல பைக்கு திருடு பயிலும் எல்லாம் பகல்ல தான் வர்றான். செயின் திருடுறவன் எல்லாம் பகல்ல தான் வர்றான். முதல்ல திருடன் எந்த நேரத்தில் வருவான் தெரியுமா? நான் சொல்றேன், எந்த நேரத்திலையும் வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசுவும் எந்த நேரத்திலும் இயேசு வருவார். இன்னைக்கு நம்ம மக்கள், குறிப்பாக நான் பார்த்ததில் கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரி மக்கள் சொல்லுவாங்க, இயேசு எப்போ வருவார்? நான் சொன்னாங்க இல்லையா, ராத்திரி வருவார். அது என்ன, ராத்திரி உறங்க போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க. அது ஜெபிக்கிறதே படுத்த பிறகுதான் ஞாபகம் வரும், உறங்க ஜெபம் பண்ண இல்லைன்னு. கட்டிலுக்கு மேலே முழங்கால் போட்டுட்டு நின்று பெட்ஷீட்டையோ தலையிலே தூக்கி முக்காடா வச்சுக்கிட்டு சொல்றது, ஆண்டவரே காத்தீரே நன்றி, இந்த ராத்திரியிலே நீர் வருவீரே, ஆனால் ஏழை பிள்ளையாகிய என்னை நீர் கொண்டு போவீரவிறார். காலையில் உறங்கி எழும்பியாச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஓ இனி ராத்திரி வரைக்கும் வரமாட்டாருன்னு. அவங்க மட்டும் கையை வெறுத்து வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அல்லையா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நான் சொல்றது புரியுதான்னு கேட்க கை வைத்துன்னு சொன்னேன். கேட்டீங்களா? விஷயம் புரியுது, சக்சஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ எந்த நேரத்தில் இயேசு வருவான்? நானே நேரங்களை சொல்லிடுறேன். மார்க் 13:35 இருக்கு, வாசிக்க வேண்டாம், என்னை பார்த்துருக்கு. வீட்டு எஜமானவன் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ சேவல் கூறு நேரத்திலே காலையிலேயோ வருவான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 4 நேரம், 4 நேரம். இதே நேரத்தை லூக்கால ஆண்டவர் அழகா சொல்றார். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருவேளை இயேசு ராத்திரி வரலாம். லூக்கா 17:35 திரிகை திரிக்கிறவரில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள்.
திரிகை திரிக்கிறதுன்னு சொன்னால் விளக்கு திரியல்ல, மாவரைக்கிறதாக்கும். இன்னே மாதிரி அன்னைக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரிட்ஜு வீடுகளில் கிடையாது. நான் இப்போ சில வீடுகளில் ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறத விட மோர்ச்சரி நாங்கன்னு சொல்கிறது. அதை ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான மீன் குழம்பு, 10 நாளைக்கு தேவையான ரசம் கஞ்சி அங்கே காய்த்து வைத்து. ஆகையினால சில வீடுகளில் ஃப்ரிட்ஜ் அல்ல, நாங்கள் கண்டது மோர்ச்சரி நாகம். கையை தண்டா உங்கள் கதை இல்லை, நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள கதை தான் சொன்னோம். இது போலத்தது அன்னைக்கு இல்லாததுனால இவங்க சாயங்கால சாப்பாட்டுக்கு காலையில் மாவு அரைப்பாங்க. விடிய கால சாப்பாட்டுக்கு சாயங்காலத்தில் மாவு அரைப்பாங்க. 2 பேர் அரைப்பாங்க. இங்க ஆண்டவர் 2 நேரத்தை சொல்றார். திரிகை திரிக்கிற நேரத்தில் இங்கேயும் விடிய காலத்திலேயோ சாயங்காலத்தில் இருக்கலாம். லூக்கா 11:36 வயலில் இருக்கிறவரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வயலில் வேலைக்கு போகிறவங்க பகலில் வேலைக்கு போவாங்க சூரிய வெளிச்சத்தில். இன்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா, பார்க்காம சொல்கிறேன்னு, நமக்கு இங்கே ராத்திரி 9 மணின்னு வச்சுக்கோமா, ராத்திரி 9 மணி. அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் இப்பொழுதுதான் காலையில் 9 மணி. சவுதி அரேபியாவில் இப்போதான் சாயங்காலம் 6:30 மணி. துபாயில் இப்போதான் சாயங்காலம் 7:30 மணி. லண்டனில் இப்போதான் சாயங்காலம் 5 மணி. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கு நேரம் மாறுபடுது. நமக்கு ஒருவேளை ராத்திரியா இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு காலையிலேயே இருக்கலாம், இன்னொரு நாட்டில் இருக்கிறவர்களுக்கு சாயங்காலமாக இருக்கலாம். திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று தெரியாது. எங்கள் இரட்சகராகிய இயேசு எந்த நேரத்திலையும் வருவார். ஒருவேளை நம்ம சர்ச்சில் இருக்கிற நேரமாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற நேரமாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஸ்கூல்ல இருக்கிற நேரமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம காலேஜில் இருக்கிற நேரமாக இருக்கலாம். இந்த அடையாளங்கள் சம்பவிக்கிறதான நேரத்தில் வாசற்படியிலே இருக்கிறதான இரட்சகர் எக்கால தொனி முழங்க இதோ சீக்கிரமாய் வருவார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வருவார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அசைத்த போகிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2, திருடன் எங்கேயாவது சொல்லிட்டு வருவானா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அந்த 2 பவுனுக்குள்ள மாலையை ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க, நான் இன்னைக்கு வாரேன் சொல்லிட்டா வருவான். 2000 வருஷமா தேவையும் தேவைக்கு மிஞ்சியும் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர் இனி சொல்ல ஒள்ள மாட்டார். இமை பொழுது தம்முடைய ஜனத்தை மறுரூபமாக்குவதற்காக வருவார். இமை பொழுதுல, கண்ணிமை நேரத்தில் ஒரு இமை பொழுதுல தெய்வன் தன்னுடைய ஜனத்தை மறுரூபமாக்கி சேர்ப்பதற்காக வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, திருடன்ல இருக்கிற 3வது. இப்போ திருடன் வர்றான்னு வச்சுக்கோமே, வரமாட்டான், நாங்கள் ஜெபம் பண்ணி விடலாம். திருடன் இன்னைக்கு வர்றான்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டில் இருந்து என்ன எடுப்பாங்க? அங்கே 4 நாளாக கழுவாத கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்குது, 1 மாசமா துவைக்காத கொஞ்சம் நல்ல துணியும் கிடக்குது, பக்கத்தில் ஒரு 20,000 ரூபாயும் கையில் இருக்குது. எதை எடுப்பாங்க? விலையேறப்பட்டதை நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், விலை மதிப்புள்ளதை சேர்ப்பதற்காக திருடன் வருகிறான். ஆமாம் தானா இல்லையா? பாத்திரம் திருடனா உங்க ஒரு வராங்க இல்லை. என் ஆண்டவர் எதற்காக வருகிறார் என்றால், விலையேறப்பட்ட தன்னுடைய சபையை சேர்ப்பதற்காக வரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? இயேசு எல்லாத்தையும் சேர்க்கிறதுக்கு வரமாட்டார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு வரும்போது நானும் போவேன். ஏன்? எனக்கு கிறிஸ்தவ பேராக்கும், பைபிள் பேராக்க எனக்கு வச்சிருக்கிறது. ஆனால் 1ஆம் நம்பர் குடிகாரனாக்க, மற்றவர் சொன்ன மாதிரி டெய்லி 5 கோட்டு வேணும். இனி சிலர் உண்டு பாருங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவாங்க, டீசென்ட் குடிகாரர்கள் உண்டு. நியூ இயருக்கு 1 குவார்ட்டரில் பாதி, ஈஸ்டருக்கு 1, கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம்,
இவங்க வந்து சர்ச்சில் கையடிக்க அடிய பார்த்தீங்கன்னு சொன்னா சப்போ வருஷா வருஷம் இது போல 4 பாயை மாற்றி போடுறோம். இவங்க நினைக்கிறது இயேசு என்ன சேர்க்கறதுக்காக வரப்போகிறாருன்னு. இயேசுக்கு தெரியும் இது விலை மதிப்பு, இது இன்னும் ரட்சிக்கப்படாதது, அதை சேர்க்கறதுக்காக வரல. ரட்சிக்கப்பட்டு குணப்பட்டதை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக இயேசு வர்றாரு. எதுக்கு தெரியுமா? இங்கே இருந்து அங்க வர ஸ்பீக்கரை கட்டி வச்சு இந்த திறந்த வழியில இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணி கூட்டம், பாவிகளை நீதிமானாக மாற்றுவதற்காக இந்த கூட்டம். யார் தெரியுமா? பைபிளின் பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் விலையேறப்பட்டவர்கள். புரிகிறவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விலையேறப்பட்டவன் சொல்லுகிறவங்க அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருங்க பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ பெரியவர்கள் இருக்கலாம், வசதி படைத்தவர்கள் இருக்கலாம், ஆனால் பரலோகம் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் விலையேறப்பட்டவன் என்கிறது. கர்த்தர் விலையேறப்பட்டவனை நம்மை மாற்றிருக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள் அல்ல. உலகத்துடைய பார்வையில் நல்ல வீட்டில் இருக்கிறவர்கள் விலையேறப்பட்டவர்கள், நல்ல வண்டி வச்சிருக்கிறவங்க விலையேறப்பட்டவங்க, உலகத்தில் பார்வையில் நல்லா படித்தவங்க விலையேறப்பட்டவங்க, உலகத்தில் பார்வையில் நல்ல பதவியில் இருக்கிறவங்க விலையேறப்பட்டவங்க. என் ஆண்டவர் இதுவரை ஒன்றும் சேர்க்க வரல. ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கழுவப்பட்டு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தில் நிரம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்த சொந்த ஜனத்தை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக வரப்போகிறார். நம்மை தான் விலையேறப்பட்டவர்கள். நான் விலையேறப்பட்ட சபைக்கு சொல்லி இருக்கிற பெயர் 1-2 சொல்லுகிறேன். நான் சொல்ல சொல்ல நீங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்ல போறீங்க. ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்தார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்தார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் பூமிக்கு உப்பாக வைத்தார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் புத்தி உள்ள கன்னிகையாக வைத்தார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் மணவாட்டியாக வைத்தார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தான் சீயோனாக வைத்தார். ஆகையால் நாம் தான் விலையேறப்பட்டவர்கள். நம்மை சேர்க்க தான் இயேசு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு. எனக்கு ஒரு ஃப்ளோவில் வாரதை நான் சொல்லாமல் விட்டால் எனக்கு அடுத்த பாயிண்ட் வராது. யார் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்க. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறனால சொல்கிறேன், நான் வெள்ளை போட்டதுனால நான் விலையேற பெற்றவன் அல்ல. நீங்கள் இதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். வெள்ளை போட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னா தமிழ்நாடு சட்டசபையில் இருக்கிற அத்தனை பேரும் போவாங்க. என் கர்த்தர் அதுக்கு வெள்ளை போட்டது தப்புன்னு நான் சொல்லலை. முதல்ல ரட்சிக்கப்படணும், முதல்ல குணப்படணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை நேசிப்பார்கள். என் அப்பன் விரும்புகிற முதல்ல பரிசுத்தம் உள்ளுக்குள்ளேயாக்க இருக்குது. உள்ளுக்கு தான் பரிசுத்தம். உள்ளுக்கு பரிசுத்தமாகணும். முதல்ல பாத்திரத்தில் உட்புறம் சுத்தமாகட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற கசப்பு மாறட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரம் மாறட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்டிமை மாறட்டும். அவர்கள் தான் இவன் தெய்வத்துடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். ஒரு ஸ்தாபனத்தை சேர்க்க இயேசு வரவில்லை. ஒரு சபையை ஒரு சர்ச் கட்டடத்தை சேர்க்க இயேசு வரவில்லை. தன் ஜனத்தை சேர்ப்பதற்காக இயேசு வரப்போகிறார். தன் சபையை சேர்ப்பதற்காக வரப்போகிறார். தன் ஜனத்தை சேர்ப்பதற்காக வரப்போகிறார். தப்பா நினைச்சிடாதீங்கன்னா, உண்மை அதுதான். கேட்டீங்களா? உண்மை அதுதான். நான் நிறைய பார்த்துட்டேங்க, நிறைய பார்த்துட்டேன். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற கூட்டத்தை தெரியும். பிள்ளைகளை தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஸ்கூல்களில் சேர்த்து விட்டுட்டு ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு சொல்லி பிள்ளை சீரியஸா கிடக்கிற பிள்ளைய 4 நாள் கழிச்சு தான் பார்க்க வர முடிஞ்சுது. ஊழியத்து நிமித்தம் வனாந்தரத்தில் கால் பண்ண அட்டன் பண்ண முடியாத இடத்துல நடந்து ஊழியம் செய்கிற உத்தமர்களை நான் அறிவேன். சில பிள்ளைகளுக்கு நான் இங்கே லோக்கலில் கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மிஷினரிகள் கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் லோக்கல் கார்டியனா, நான் அறிவேன் அவங்க நிலைமைய. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷினரி குடும்பம் வட இந்தியாவில் ஊழியம், பிள்ளை எங்க தமிழ்நாட்டில் படிக்குது. திடீர்னு பலவீனப்பட்டு கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சிருக்கிறாங்க. பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்கு 4 நாள் கழிச்சு தான் தாயாரி வர முடிஞ்சதுங்க. தாயார வரும் எதுக்காக? சுவிசேஷத்துக்காக.
எதற்காக? ஊழியத்துக்காக. பெத்த பிள்ளைய வருஷத்துல 10 நாள் தான் பார்க்க முடியுங்க. என்னால் ஆண்டவர் மேல உள்ள வைராக்கியத்தினால காடுகளிலேயும் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் நடந்து நடந்து ஊழியம் செய்தார்களே, நடந்து நடந்து தியாகம் சகிக்கிறார்களே, அவர்களை விட இருதயம் நிறைய வைராக்கியம், நிறைய கசப்பும், இருதயம் நிறைய பொறாமையை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு முன்னால் ஒன்று போயிட மாட்டீங்க. விலையேறப்பட்டவங்களா மாறணும். என் ஆண்டவர் நம்மை விலையேறப்பட்டவனாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் என் தெய்வத்துடைய பார்வையில் ஒரு விலையேறப்பட்டவனாக மாற விரும்புகிறேன், ஒரு மதிப்புள்ளவனாக மாற விரும்புகிறேன்? ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? விலையேறப்பட்டவனை பற்றி பேசும்போது பல காரியங்களை சொல்லலாம். 1-2 உங்களுக்கு வேகமாக பட்டியல் எடுக்கிறேன். ஒன்று சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் அதுக்கு மேல ஆனவங்க ஒன்று கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருஷமா இந்த பூமியில இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், அதுக்கு மேலே ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க அந்த கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருஷத்துல நம்முடைய ஜெபத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வளரும்படின்னு சொன்னார். நீங்கள் வளரணும். மற்ற பிரமாணத்துக்கும் பைபிள் பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, நான் பேசுறேன். என்ன தெரியுமா வித்தியாசம்? திருடன் ஒருத்தன் நல்லா கேட்டு, திருடன் ஒருத்தன் தப்பு பண்ணி திருடி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டாச்சு. போலீஸ் அடி கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இனி திருடாதன்னு சொல்லுவாங்க. சரிதானா? இனி திருடாதன்னு சொல்லுவாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பைபிள் ஏதாவது சொல்லுதா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? திருடுகிறவன் இனி திருடாமல் ஒழுங்க வேலை செஞ்சு சம்பாதின்னு சொல்லுது. உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? திருடுகிறவனை இனி திருடாதான்னு சொல்லும். அந்த பாயிண்ட்ல தான் வந்தோம். விலையேறப்பட்டவன் அவன் மாறணும்னு சொன்னான். அவன் வேலை செஞ்சு குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும். என்னதான் அவன் விலையேறப்பட்டவனாக மாறுகிறான். இருக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை பேசுகிறவனை பிடிச்சி ஜெயில கொண்டு போட்டா ஸ்டேஷன் சொல்லும், அடிச்சு நொறுக்கிட்டு சொல்லுங்க, இனி கெட்ட வார்த்தை பேசாதான்னு சொல்லும். அப்போ அவன் நான் இனி கெட்ட வார்த்தை பேசாதான்னு சொல்லி அந்த ஜங்ஷன்ல வர்றான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லும்? கெட்ட வார்த்தை இனி பேசாத, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுன்னு சொல்லும். நான் ரட்சிக்கப்பட்டேன். அது என்ன அர்த்தம்? என்ன? நான் இப்ப கெட்ட வார்த்தை பேசியதில்லை. சரி, அடுத்து என்ன செஞ்சீங்க? நான் இப்ப திருடியதில்லை, திருடல, கெட்ட வார்த்தை பேசல. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சீங்க? அது நான் இப்ப ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன். தொலைப்பார் ஆண்டவர். பாயிண்ட்ல வந்திருக்கிறீங்க. விலையேறப்பட்டவனா மாறணும்னு சொன்னா அதுக்கு அப்புறமா இன்னொன்னு செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அது ஒத்துக்கொள்ளுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எதற்காக ஜெபிச்சோம்? ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா, எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா. 25 வருஷமா சமாதானத்துக்காக ஜெபம் பண்றாங்க. இதுக்குள்ளே உண்டு 25 வருஷமா சமாதானம் தராத தெய்வம். அது என்ன தெய்வம்? நாங்க எனக்கு ஒண்ணு பார்க்கணும். என் ஆண்டவரே ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? நீ எத்தனை காலம் தான் சமாதானம் 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 கேட்ப? நம்மிடத்தில் அடுக்க மறுபக்கத்தை விரும்புகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீ என்னைக்கு சமாதானம் பண்ணுகிறவனா மாற போறான்னு ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் தான் விலையேறப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆண்டவரே என் துயரத்தை மாற்றுங்கப்பா, என் கண்ணீரை மாற்றுங்கப்பா, என் வேதனையை மாற்றுங்கப்பா. ஐயோ, எத்தனை காலம் தான் உன் துயரத்தை மாற்றுறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னைக்கு அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த துயரம் வந்தது நமக்கு? என்னைக்கு தேசத்தை குறித்த பாரம் வந்தது? நான் துயர அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா
ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விலையேற பெற்றவனா மாறல. நான் மறுபக்கம் மழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக, பாவிகளுக்காக, தேசத்துக்காக துயரப்படுகிறவனாக இருப்பேனே. ஆனால் நான் தான் விலையேறப்பட்டவன். இப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு விலையேறப்பட்டவனுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சவங்க தலைக்கு மேல கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த 3வது ராத்திரி வேளையில் 2 கூட்டத்தோடு பேசுகிறேன். ஒன்று, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறுவார்களாக. விலையேற பெற்றவர்களை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக ராஜா வரப்போகிறார். விலையேற பெற்றவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு மகாராஜா வரப்போகிறார். இப்ப சொல்லுங்க, திருடனை பற்றி 3 காரியத்தை சொன்னேன். ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வரட்டே. முதல்ல, திருடன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வருவான். 2வது, திருடன் சொல்லாம வருவான். 3வதாக, திருடன் விலையேறப்பட்டதை சேர்க்கறதுக்கு வருவான். 4வதாக, திருடன் எடுத்ததை எடுத்துட்டு 4 நாள் தங்கிட்டு போக மாட்டான், எடுக்க வேண்டிய எடுத்துட்டு பறந்துடுவான். அதே போல நம்முடைய இரட்சகராகிய இயேசு தன்னுடைய ஜனத்தை ஒரு இமை பொழுதிலே சேர்த்து கொண்டு மறுரூபமாக்கப்படுவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரு. ஓ, மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரு. மேகமேடல் இயேசு ராஜன் வேகம் வாராரு. கைகளை தட்டி பாடலாமா? மேகமேடல் இயேசு ராஜன் வேகம் வாராரு. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமே பாடி அக மகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி அக மகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் இதோ வெல்லவே நெருங்கிடுவே. வல்லவர் வரும் வேளையும் இதோ வெல்லவே நெருங்கிடுவே. வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இனி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நேரமா ஆகிவிட்டு இனி அடுத்த பாயிண்ட தொட்டா பிறகு அங்கே 10 மணி தாண்டி போயிடும். பிறகு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. ஆகையினால நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. இப்போ என் கர்த்தராகிய இயேசு வருவார், திருடனை போல வருவார். இந்த ரகசியத்தை ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? பவுலை விழத்தள்ளின ஆண்டவர் திரும்ப வருகிறவராகிய கிறிஸ்து என்ன புரிகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை சொல்லும்போது இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். என் இயேசு திரும்ப வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? சரித்திரம் இதுவரைக்கும் காணாத 2 சம்பவம் நடக்கும். 1, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்பி வருவார்கள். 2, உயிரோடு இருக்கிற நாம் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு போவார்கள்.
கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் முதல்ல அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும். அது என்ன பிறப்பு? அது தான் ஞானஸ்நானம் என்கிற பிறப்பு. நீங்கள் 3 நாள் கன்வென்ஷனுக்கு வந்ததுனாலேயோ நல்ல பிரசங்கம் கேட்டதுனாலேயோ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட முடியாது. கேட்டிங்களா? ஸ்தோத்திரம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள். வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றது போல வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டா ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் கன்வென்ஷனை கொடுத்தேன், கொஞ்சம் காணிக்கையும் கொடுத்தேன், ஒழுங்காக போனேன், எங்கள் வீட்டுக்கு மாடியில் ஏக்கும் ஸ்பீக்கரை வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்தேன், ஆகையினால நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு உதவி செஞ்சீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணினதுனால, இதெல்லாம் சின்ன சின்ன உதவி ஆனதுனால இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை கொஞ்சம் ஆசீர்வதிப்பார். 2 ரப்பர் சீட்டு கிடைக்கிற இடத்துல நீ ஒரு 2 எண்ணம் கூட கிடைக்கும், 4 கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கிற இடத்துல 1200 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவர் இங்கே இந்த உலகத்திலே தருவாரே தவிர, இது கொடுத்த உடனே அங்கே சேரலான்னு பார்த்தா கதை நடக்காது. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? அதுக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்கோ, கை வைத்தேன்டா, எனக்கு ஆளே தெரியாது, நான் சொன்னாச்சு. ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை அசைச்சு அப்பா ஒரு லேயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது, பாஸ்டர் நான் கன்வென்ஷன் ஒரு 500 ரூபா காணிக்க கொடுத்தேன். நன்றி, மிக்க நன்றி அண்ணாச்சி. ஆனனால ஜீவ புஸ்தகத்தில் பேர் காணாது. கேட்டிங்களா? 500 ரூபா கொடுத்து ஒரு ஆளுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத முடியும்னு சொன்னால், தேமானூரில் 50,000 கொடுத்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுற ஆள் ரெடியாக இருக்குது. ஸ்தோத்திரம். இங்கே பைசா கொடுத்துறதுனால இல்லை. நீங்கள் ஒருவேளை பாஸ்டருக்கு மேலே உள்ள ஒரு அன்பினால் நீங்கள் ஒரு 500 1000 கொண்டு கொடுத்துருக்கலாம். கொண்டு கொடுத்த உடனே எனக்கு பேரன் ஜீவ புஸ்தகத்தில் நானும் கன்வென்ஷனை கொடுத்த மாதிரி அது ஒன்றும் நடக்காது. இனி இது நீங்கள் கொடுத்ததுனால பிள்ளைக்கு இதுவரைக்கும் கல்யாணம் நடக்காமல் இருந்தது கல்யாணம் நடக்கும், இதுவரைக்கும் குழந்தை இல்லாததுக்கு குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தருவார். சரியா? கோபப்படப்படாது, தருவார், இதெல்லாம் தருவார். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா உங்களுக்கு புரிகிறது போல் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், புரிகிற போல் சொல்கிறேன். முன்காலத்தில் ஒரு பட்டணம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒரு பட்டணம். இது இந்த கேம்பஸ் ஒரு பட்டணம்னு வச்சுக்கோமே. அந்த பட்டணத்துடைய வாசலில் ஒரு ஆள் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். யாரெல்லாம் பட்டணத்துக்கு உள்ளே வராங்களோ உடனே அவங்க பேரை பட்டணத்துக்கு வாசல்லேருந்து எழுதுவார். யாரெல்லாம் பட்டணத்துலேருந்து வெளியே போகிறாங்களோ உடனே அந்த பேரை அடித்து விடுவார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு ஏசாயா 24 இருக்கிறது. ரட்சிப்பையே அவர் மதிலும் அரணுமாக வைத்திருக்கிறார். இந்த அரணுக்குள்ள வர்றதான நேரத்தில் உங்க பெயர் அங்கே எழுதப்படுகிறது. திரும்ப ஆண்டவரை அறிந்தும் துணிகரமாக பாவம் செய்து வெளியே போனால் உங்க பெயர் அடிக்கப்படுகிறது. புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு பெயர் எழுதப்படணும்னா உள்ள வரணும், இயேசுவுக்கு உள்ள வரணும், கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள மனம் திரும்பணும், கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டா உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத நல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளான மரணம் அது அந்த பாஸ்டர் அடக்காராதனை நடத்துனோன்னா எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளான மரணம் அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னும் சிலரை பார்த்துருக்கீங்களா? இந்த அடக்க ஆராதனையில் அப்படியே தேக்கலை பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டார். ஆனால் சர்ச்சில் சர்ச்சுக்கு அப்பப்போ போவார் வருவார், அப்படியே மேலோட்டமாக இருந்தார். குடியை விடலை, பாவத்தை விடலை, அக்கிரமத்தை விடலை, சாபத்தை விடலை, விபச்சாரத்தை விடலை, இது ஒன்றும் விடாதவர் இப்போ செத்து போனார். செத்து போனால் சாட்சி சொல்கிறதுக்குன்னே ஒரு 4 பேர் வருவாங்க. இந்த அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எங்கள் கோயில் கோபுரத்தை கட்டுவதற்கு முதலாவதாக 50,000 வழங்கி கௌரவித்தோம். இது சொன்ன உடனே வீட்டுக்காரங்க கர்ச்சிப்படுத்து கண்ணை துடைப்பாங்க. அங்கே இன்னும் கொஞ்சம் காலிட்டு அங்கே வடியும். இது இப்படியே சொல்லி இந்த சிலர் சாட்சிகளை சொல்கிறத இந்த அந்த அந்த அடக்க ஆராதனையில் சாட்சி சொல்கிறத பார்க்கும்போதே ஜீவனோடு இருக்கிறவங்களுக்கு சாகணும்னு ஆசை வந்துடும் உள்ளது. அப்போது நான் செத்தாலும் அப்போ 4 பேர் சொல்லுவாங்க போல இருக்கணும். இப்படி 4 சாட்சி வந்த உடனே நமக்கு பரலோகம் கிடைக்கணும்னு நினச்சிடக்கூடாதுங்க. மரிக்கிறதுக்கு முன்னால் மனம் திரும்பணும்.
மரிக்கிறதுக்கு முன்னால் ரட்சிக்கப்படணும், மரிக்கிறதுக்கு முன்னால் ஞானஸ்நானம் எடுக்கணும். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும், ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கிற மரணம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணம். என் இயேசு வர்றதான நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை தன்னோடு கூட உயிரோடு கூட எழுப்புகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அவர் வர்றதுக்கு முன்னால நான் செத்து போனா கூட கர்த்தர் என்ன உயிரோட எழுப்புவார் என்கிற நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை வரணும்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும். இயேசு வரும்போது அது நடக்கும். நம்பர் 2, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். யாரோ சிக்கன் வாலியை திறந்தாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா சீக்கிரத்தில் கூட்டத்தை முடியும்னு அர்த்தம். வந்தலையா கம்மனு இந்த மாதிரி அநியாயம் செய்யப்படாதனாக்கா வாரேன் சோத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன கவனிங்க, நான் முடிக்கிறேன். கடைசியா ஜீவனோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படி மறுரூபமாக்கப்படுவார்கள்? கடைசிய காலம் துணிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு இமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவார். நான் முடிக்கிறேன். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சந்தித்த கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த எதிர்பார்ப்போடு நானும் வாழுகிறேன். வாழும்போது மரித்தால் கிறிஸ்துவுக்காக, இயேசு வந்தால் அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்கள் லக்கு, அதுதான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நம்மை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம சேர்க்கிற ஒன்றும் பரலோகத்துக்கு வராது, ஆனால் நம்ம சேர்க்கிற ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரும். நம்ம ஆண்டவரத்தில் கேட்கணும். கேட்டிங்களா? ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. யாராவது விரும்புகிறீங்களா? நான் காரணம். அந்த ராஜ்யத்தில் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கணும். ஆசைப்படுறவங்க இருக்கிறீங்களா? நான் திறந்த மனசோட சொல்லுகிறேன். நான் என்னுடைய ஜெபத்தில் அதிகமாக ஒன்றை கேட்டிருப்பேன்னா, எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. எங்க சபானாலும் சரி ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நாங்க போகிற இடம்னாலும் சரி எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நம்ம அதை ஆத்துமாக்களை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆண்டில் நம்முடைய அத்தனை சபைகளையும் கர்த்தர் வளர்ச்சி எடுப்பாராக. அத்தனை திருச்சபைகளை ஆத்துமாக்களால் ஆண்டவர் நிரப்புவாராக. இதில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. அநேகரை அக்கினியிலிருந்து இழுத்தெடுப்பதற்கு அநேகரை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. அந்த ஆசை இருக்கணும் சொன்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இங்க ஊழியம் செய்கிறதுக்கு பைபிள் காலேஜ் பட்டம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பிஷப்பும் ரெவரண்டும் டாக்டரும் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு அர்ப்பணிப்பு இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வயசான பாட்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க எங்க ஊழியத்தில். 3-4 குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது எழுத படிக்க தெரியாத ஒரு பாட்டி. நமக்கு அர்ப்பணிப்பு இருந்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தரால் நம்மை உபயோகிக்க முடியும். இந்த கடைசி ராத்திரி வேளையில் நீ நமக்குள்ள ஒரு ஆசை வரட்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நான் காரணம், ஆத்துமாக்கள் பரலோகத்திலே நிரம்பணும் ஆண்டவரே. சிலரையாவது ஆதாயப்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இரவும் பகலும் நான் போராடுகிறேன். எதற்காக? என் கண்ணு காண எங்க பகுதியில் ஒரு அசைவு உண்டாவதாக. எங்க பகுதியை கர்த்தர் அசைப்பீராக. அந்த ஆதாயம் இருந்தா போதுங்க, அந்த ஆவல் இருந்தா போதுங்க. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை அனலாக மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் சபையை வாழ்த்துகிறேன். வருகிற நாட்களில் சபை ஆத்துமாக்களால் நிரம்புவதாக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. பலத்த கிரியைகள் நடப்பதாக. எழுப்புதல் உண்டாவதாக. எல்லா மாதத்திலே ஞானஸ்நான ஆராதனை நடப்பதாக. அதை வாஞ்சிங்க. வருஷத்துல ஒன்றும் இல்லை, எல்லா மாதத்திலே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வாரத்திலே ஆவியானுடைய புதிய வரங்கள் வெளிப்படட்டும். எல்லா வாரத்திலேயும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். எல்லா வாரத்திலேயும் வல்லமையான கிரியைகள் நடக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள். இப்ப சொல்லுங்க கைகளை உயர்த்தி, அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஆர்ப்பரிப்போரே அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, முடிஞ்ச அந்த வலது கையை மட்டும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்னை ஆயத்தப்படுத்து, சிலரை ஆயத்தப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். மனசார அப்பாவை பார்த்து கேளு, என்னை ஆயத்தப்படுத்துங்க. அது மட்டும் போதாது, நான் இந்த ஆண்டுல சிலர் ஆயத்தப்படுத்தணும் போதான். நான் காரணம் என் சபை வளரணும் ஆண்டவரே, நான் காரணம் நான் போகிற சபை வளரணும் ஆண்டவரே, நான் காரணம் பரலோக மகிழணும் ஆண்டவரே,
நான் காரணம் பரலோக மகிழ்ச்சி அடையணும் ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறணும் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ நன்மை செய்தீர். இந்த கடைசி காலம் என்று அறிந்தும் நான் சுயநலவாதியா மாறிடக்கூடாது ஆண்டவரே. நான் ஏன் சுயநலத்துக்காக ஜெபித்தது போதப்பா. நான் இனி தேவராஜ்யத்துக்காக ஆத்து மக்களுக்காக திறப்பில நிற்கிறவனாக, கதறுகிறவனாக, அழுகிறவனாக, பிரயாசப்படுகிறவனாக என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. 3 வருஷமா ஒரு கனியும் கொடாம இருக்கிறீங்களா? இந்த 2025 அப்பா இந்த வருஷமும் நிக்கட்டும்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கலாம். அவரை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த வருஷம் கனி கொடுக்கணப்பா. சொல்லுங்க, நான் இந்த வருஷம் கனி கொடுக்கணப்பா. கனியற்ற நிலைமை வேண்டாப்பா. செத்த நிலை வேண்டாண்டவரே. மந்த நிலை வேண்டாண்டவரே. கிறிஸ்தவன் என்கிற போர்வையில மறைமுக பாவத்திலே வாழுகிற நிலை வேண்டாம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட தொடர்பற்ற நிலை வேண்டாம் ஆண்டவரே. விலையேறப்பட்டவனா மாற்று ஆண்டவரே. என்ன பயனுள்ளவனா மாற்று ஆண்டவரே. என்ன பயனுள்ளவனா மாற்று ஆண்டவரே. வாலிப தம்பிமாரை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு தலைமுறை நம்மதான். ஆண்டவரை நற்செய்தியை அறிவிக்கிற கடைசி தலைமுறை நம்மதான். நம்ம காலத்தில் தேசத்தை அசைப்பார். நம்ம காலத்தில் அசைவை தருவார். நம்ம காலத்தில் எழுப்புதலை தருவார். 2000 ஆண்டுகளாக அசையாத கிராமங்களை அசைப்பார். அசையாத பட்டணங்களை அசைப்பார். பாவத்துக்கு நேராக போனது போதும்ப்பா. என்ன பயனுள்ளவனாக மாற்று ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை அபிஷேகம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். உங்க மேல ஒரு அக்கினியை போட ஆண்டவர் விரும்புகிறார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேங்க. அது என்னவென்றால், கர்த்தர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆவி நம் தேசத்தின் மேல இந்த பண்டிகையுடைய கடைசி நாளில் ஊற்றப்படணும்னு விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கைகளை தட்டி, நல்ல 2 கைகளை தட்டி வாய்களை திறந்து, இயேசுவே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். தீவோல இறங்கணமே, அக்னினாவாய் பாரியணமே, ஓடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் பிள்ளைகளெல்லாம் கைகளை தட்டி. தீவோல இறங்கணமே, அக்னினாவாய் பாரியணமே, ஓடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. அசியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணும்போ, அதிகாரம் பகரேனமே, இனி ஆத்மாவில் பிரவர்த்திடா. அசியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணும்போ, அதிகாரம் பகரேனமே, இனி ஆத்மாவில் பிரவர்த்திடா. தீவோல இறங்கணமே, தீவோல இறங்கணமே, மைதானத்திலே ஆத்மநதியாய் ஒழுகணமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைவேகம் நான் காணுமோ, ஆகாபு வீரச்சம் போலே அக்னிமலையாய் பெய்யணமே.
கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணும்போ ஆகாபு விரச்சம் போலே அக்னி மழையாய் தீ போல இறங்கணமே தீ போல இறங்கணவே அக்னினாவாய் பாதியனவே கொடுங்காற்றாய் வீசேனவே ஆத்மநதியாய் சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணும்போ இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியன் மேல் இறங்கணமே சீனாய் மலமுகளில் புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய அபிஷேகம் இந்த மூணாவது நாட்களிலே மைதானத்துக்குள்ளே அக்னினாவாய் பாதியனவே கொடுங்காற்றாய் வீசேனவே ஆத்மநதியாய் ஒழுகேனமே தீ போல இறங்கணமே அக்னினாவாய் பாதியனவே கொடுங்காற்றாய் வீசேனவே நதியாய் ஒழுகேனவே அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்துகால சமயமல்லோ ஆத்மாவில் இறக்கணமே பிள்ளைகளே ஆத்மாவில் இறக்கணமே தீ போல இறங்கணவே அக்னினாவாய் பாதியனவே கொடுங்காற்றாய் வீசேனவே நதியாய் தீ போல இறங்கணவே புதிய வல்லமை புதிய பாசை புதிய தரிசனம் புதிய வெளிப்பாடு புதிய வல்லமை நதியாய் முற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே உமக்காக நிரப்புகிறவர் பயன்படுத்துகிறவர் இயேசுவே உமக்காக இருப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே பலன் கொண்டு உமக்கா விடும்பிட கையை தட்டி துணிய மகளா அவர் நம்மை பலப்படுத்துகிறார் உயிர்ப்பிக்கிறார் திடப்படுத்துகிறார்